வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் குரு பெயர்ச்சி வெவ்வேறு விதமான பலன்களை அளிக்கும். குரு பெயர்ச்சியால் அதாவது 2025ஆம் ஆண்டில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் ஏற்படும் என்று முழுமையான வீடியோவாக பார்க்கலாம். இன்று மிதுன ராசிக்கான குரு பெயர்ச்சி பலனை பார்க்கலாம். புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்கள் பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் தளராமல் சந்தித்து வெற்றி பெறுவார்கள். பலர் கடின முயற்சி செய்து முடிக்கும் காரியங்களை தமது அனுபவ அறிவால் மிக எளிதாக முடித்து விடுபவர்கள். மிருக சீரிடம் 3ஆம் பாதம் முதல் புனர்பூசம் 3ஆம் பாதம் வரையிலான நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் மிதுன ராசிக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்து பலவித நன்மைகளையும் வாரி வழங்கி கொண்டிருந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் 12ஆம் வீட்டில் வந்து அமர்ந்து பலம் தர இருக்கிறார். இனி செலவுகள் கூடும். அவற்றை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது. அலைச்சல்களும் அதிகரிக்கும். சிலருக்கு அவ்வப்போது வீண் கவலையால் தூக்கம் பாதிக்கக்கூடும். புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்வீர்கள். இதுவரை தடைப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். ராசிக்கு 4ஆம் இடமான கன்னியை குரு பகவான் பார்ப்பதால் நல்ல காற்றோட்டமான வீட்டுக்கு குடிபோவீர்கள். பழைய வண்டி வாகனங்களை மாற்றுவீர்கள். தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். அவருக்கான மருத்துவ செலவுகள் குறையும். ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சிகத்தை குரு பகவான் பார்ப்பதால் கடன் பிரச்சனை தீரும். மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். ராசிக்கு 8ஆம் வீடான மகரத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஆரோக்கியம் மேம்படும். பங்கு சந்தைகளில் லாபம் தரும். ஆயுள் விருத்தி உண்டாகும். தொட்டதற்கெல்லாம் கோபப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள். குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் என்னன்னு பார்க்கலாம். 1/5/2024 முதல் 12/6/2025 வரை உங்கள் தைரிய ஸ்தானத்தில் சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் அதிரடி முடிவுகள் எடுப்பீர்கள். இளைய சகோதரருக்கு திருமணம் கூடி வரும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளை ஆசைப்பட்ட கல்வி நிறுவனங்களில் சேர்ப்பீர்கள். மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். செலவுகள் அதிகரிக்கும். விஐபிகள் உதவுவார்கள். 12/6/25 முதல் 19/8/25 வரை மற்றும் 2/12/25 முதல் 5/4/26 வரை உங்களின் தனாதிபதி சந்திரனின் ரோக நட்சத்திரத்திலிருந்து குரு செல்வதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இங்கிதமாகவும் யதார்த்தமாகவும் பேசி பல விஷயங்களை சாமர்த்தியமாக முடிப்பீர்கள். திருமணம் கூடி வரும். குழந்தை பாக்கியம் கிட்டும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கராராக இருங்கள். சரக்குகள் கொள்முதல் செய்யும் போது கவனம் தேவை. சந்தை நிலவரத்தை தெரிந்து செயல்பட பாருங்கள். தள்ளுபடி சலுகைகளை அறிவித்து பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். வேலையாட்கள் பிரச்சனைகள் வரும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற போராட வேண்டியிருக்கும். கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் சிலர் தன் பங்கை கேட்டு தொந்தரவு தருவார்கள். உணவு, டிராவல்ஸ், பப்ளிகேஷன்ஸ், அழகு சாதன பொருட்கள் லாபம் அடைவீர்கள். அதிக முதலீடு செய்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். உத்தியோகம் விமர்சனங்களும் வீண் பழியும் வந்து செல்லும். திறமை இருந்தும் கடினமாக உழைத்தும் அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவாக பேசினாலும் கூடுதலாக உங்களுக்கு வேலையை தருவார்கள். சலித்து கொள்ளாமல் அந்த வேலையை முடித்து கொடுப்பது நல்லது. சக ஊழியர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சஞ்சரவுகளில் சிக்குவீர்கள். விரும்பத்தகாத இடமாற்றம் வரும். எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு சற்று தாமதமாகவே கிடைக்கும். அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொட வேண்டாம். இந்த குரு மாற்றம் ஓய்வில்லாமல் உங்களை கடினமாக உழைக்க வைத்தாலும் அதற்கேற்ற உயர்விலேயே என சில நேரங்களில் ஏங்க வைக்கும். இந்த அடிப்படையிலும் சனி, ராகு, கேது பெயர்ச்சினால் ஏற்பட்டுள்ள கிரகசாரா மாற்றங்களின் அடிப்படையில் 12 ராசிகருக்குமான குரு பெயர்ச்சி பலன் பார்க்கலாம். இதுவரை உங்கள் ராசிக்கு
12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது உங்கள் ஜன்ம ராசியான மிதுனத்திற்கே வருகிறார். அவரது விசேஷ பார்வைகளான 5, 7, 9ஆம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே 5, 7, 9ஆம் இடங்களில் பதிக்கின்றது. இந்த சமயத்தில் யாராவது ஜன்மத்தில் குரு வந்தால் எல்லாமே சங்கடம்தான் என்று சொன்னால் நம்ப வேண்டாம். உங்கள் ராசிநாதனான புதன் குருவின் நட்பு கிரகம். எனவே நட்பு வீட்டுக்கு வரும். குரு நல்லதையே செய்வார். இந்த அடிப்படையில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்களை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் முயற்சிகளில் முடக்கம் கூடாது. மேலதிகாரிகளுடன் வீண் தர்க்கம் வேண்டாம். உடனிருப்போர் குறைகளை பெரிதுபடுத்தி பேசுவது கூடாது. பொறுமைகளை திட்டமிட்டு செய்து முடித்தால் படிப்படியாக பதவி, பொறுப்பு, உயர்வுகள் வரும். புதிய வேலைக்காக காத்திருப்போர் நேர்வழியில் முயற்சிப்பதே நல்லது. வீட்டில் விட்டு கொடுத்து போவது முக்கியம். தம்பதியர்க்கிடையே 3ஆம் நபர் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். பெற்றோர் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள். இளம் வயதினர் திடீர் முடிவுகளை எடுப்பதை விட குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசுவதே நல்லது. பொது இடங்களில் வீண் ஆடம்பரங்களை தவிருங்கள். அனாவசிய கடன்கள் வாங்க வேண்டாம். செய்யும் தொழிலில் சீரான வளர்ச்சி பெறும். உங்கள் மீது உண்மையான அக்கறை உள்ளவர் ஆலோசனைகளை அவசியம் கேளுங்கள். வெளிநாட்டு வர்த்தகங்களில் தரத்தில் கவனம் முக்கியம். அரசியலில் இருப்பவர்கள் அகலக்கால் வைப்பது கூடாது. மேலிடத்தின் அனுமதி இல்லாமல் எந்த செயல்களையும் செய்ய வேண்டாம். பிறருக்காக வக்காலத்து வாங்குவதை தவிருங்கள். அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தின் அளவுகோல் அதிகரிக்கும். புறம் பேசுவது, கேட்பதை தவிருங்கள். யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டாம். கலை, படைப்பு துறையினருக்கு முயற்சிகள் பலவிதமாகும். பலகால கனவுகள் நனவாகும். மாணவர்களுக்கு சீரான உயர்வுகள் கிட்டும். பெற்றோர், ஆசிரியர் ஆலோசனைகள் அவசியம் கேளுங்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படும் காலகட்டம். உடற்பயிற்சி, மனப்பயிற்சி செய்வோருக்கு உடல் நலம் சீராக இருக்கும். இரத்த நாள அமைப்பு, முதுகு கழிவு, உறுப்பு பிரச்சனைகள் வரலாம். குரு பகவான் பார்வை பலன்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குழந்தை பேறு வாய்க்கும். பிள்ளைகள் வழிகளில் நன்மைகள் உண்டாகும். பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு. மகளுக்கு கல்யாணம் கூடி வரும். குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் ஓரளவு நெருக்கம் உண்டாகும். வீட்டில் தாமதமான சுப நிகழ்ச்சிகள் இனி கோலாகலமாக நடக்கும். மறைந்து கிடக்கும் திறமைகள் வெளிப்படும். உங்கள் ராசிக்கு பாக்கிய வீடான 9ஆம் வீட்டில் குரு பார்வை விழுவதால் எதிர்பார்க்கும் பணம் ஓரளவு வரும். செலவுகள் உண்டு. அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலில் சிக்காமல் இருப்பது நல்லது. குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம். அலைச்சல் மற்றும் ஆதாயத்துக்குரிய கிரகமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் 14/5/2025 முதல் 13/6/2025 வரை குரு பகவான் செல்வதால் சும செலவுகள் அதிகரிக்கும். அங்கீகாரம் இல்லாத வீடு, மனை மற்றும் வீட்டை வாங்காதீர்கள். மிருகசீரிச்சம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ராகுவின் நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் தந்தையாருடன் மனஸ்தாபங்கள் வந்து போகும். சேமிப்புகள் கரைகிறதே என்று வருந்துவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பழி வரும். பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். இரவு நேரம் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களின் சப்த ஜீவான குரு பகவான் அவரது நட்சத்திரத்திலேயே 13/8/2025 முதல் 1/6/2026 வரை செல்வதால் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் வரும். புரிதல் இல்லாமல் பிரிதல் வர வாய்ப்பிருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நிலை பாதிக்கும். குரு பகவான் கடகத்தில் 18/10/2025 முதல் 5/12/2025 வரை பயணிப்பதால் எதிர்பாராத பண வரவு உண்டாகும். குடும்பத்தில் நல்லது நடக்கும். பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான பரிகாரம். திருச்சி தூவாங்குடி அருகில் திருநெடுங்களத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபடுங்கள். ஆசிரமத்தில் வாழும் குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்கள். எதிலுமே நன்மை கிட்டும். நன்றி, வணக்கம்.